இந்த தேர்தல் முடியும், ஏடிஎம்கே சீட்டெல்லாம் குறைஞ்சி நிற்கும், இங்கே ஒரு புரட்சி வெடிக்கும். எனக்கு ஒரு ஆசை, இங்கே கனவு. என்ன கனவுன்னா நயன்தாரா வேணுங்கன்ற அவர்தான். இவன் தான் அதிமுக முன்னாள் அமைச்சர். இவனை மிஞ்சி ஒருத்தர் புடவை கொடுக்குறீங்களே, ஏன் பாவாடை கொடுக்குறதுன்ற கொள்கை பாருங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் மேனிபெஸ்டோ. எல்லா இடத்துலயும் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்படி நீ செத்துப்போ புடவை கொடு, பாவாடை கொடு, இப்படி எல்லாம் பேசிட்டு. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பதான் மாவீரன் நம்ம பழனிசாமி சேலம் மைதானத்தில் பேசுனதை எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி என்ன நீங்கள் சந்திக்கிறீங்க. அதில் கூட்டணி பற்றி அன்புமணி ராமதாஸ் பேசுகிறார். அவர் பேசுகிறத நான் கவனித்தேன். மற்ற கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன், தேமுதிக இதையெல்லாம் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி அன்புமணி ராமதாஸ் பேசுகிறார். இவர் தாங்க டயர் நக்கின்னு சொன்னார், நாகரிகத்தை வேணுன்றாரு. இவர் தான் டயர் நக்கின்னாரு யார, பழனிசாமிய. இவர் தான் வந்து இவனுக்கெல்லாம் வந்து ஃபினான்ஸ் தெரியுமான்னு கேட்டார். ஒரு கவுன்சிலருக்கே லாய்க்கு இல்லாத நீ சீஃப் மினிஸ்டர் ஆகணுமான்னு கேட்டார். இப்போ என்னடா நான் இங்கே நின்று மைதானத்தில் முழக்கம். ஏன்னா அது மாதிரி கேவலமாக திட்டவனை தான் கட்சிக்காரனுக்கு கொடுக்காம ராஜ்யசபா சீட்டை தூக்கி இந்த பழனிசாமி கொடுத்தது. இது வழக்கம் பழனிசாமிக்கு, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 20 சீட்டு தான் வரும் எதிர்கட்சிங்கிறார் சொல்லிட்டு இரும்புறாரு. இரும்பிட்டு தண்ணி கொடுக்குறேன், கேப் ஆயிடுச்சு. நான் சொல்றேன் பழனிசாமி, நீ 20 சீட்டு வருவீன்றதை பாரு. நான் மறைச்சு பேசுற ஆளே கிடையாது. நான் வந்து புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு சொல்லியிருக்கோம். நம்ம நான் மறைச்சு பேசவே மாட்டேன். இந்த கொங்கு பெல்ட்டில் போல ஒரு 2-3 சீட்டு வரும். அது எங்க வரும்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல தயாரா இல்லை. மீது அத்தனையும் ஊத்திக்கும். இருக்க ஒருவரும் வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி விழுப்புரம் அந்த பெல்ட் புறா நடக்கவே நடக்காது, சென்னையில் நடக்காது. எங்கிருந்து ஜெயிச்சிருவேன் நீ? நான் அன்புமணி ராமதாஸ் இது மாதிரி அசிங்கமா பேசினாரு, கூட்டணியில் வச்சிருக்கேன். இன்னொருத்தர் உங்க கூட சேர்றதை விட தூக்குல தொங்கலாங்க, இவனோட சேர்றதை விட பழனிசாமி விட இப்படிப்பட்ட துரோகி கிடையாது, நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னாரு டிடிவி தினகரன். அவரும் பக்கத்தில் இருக்காரு. செத்து போனாலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கிடையாது. நேற்று கூட முதல்வர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு பேசும்போது. கூட்டணி வரவே வராது. எஸ்டிபி மாநாட்டில் பெரிய முழக்கத்தை விட்டணி. இன்னைக்கு அதை பிஜேபியோட நீக்க போறீங்க. ஆகவே எப்படிப்பட்ட 3 பேர் தன்னுடைய தந்தைக்கே துரோகம் செய்துவிட்டு தன்னை வளர்த்து ஆளாக்கி எம்பி பண்ணி அத்தனையும் பண்ணி கொடுத்த ராமதாஸ் என்கின்ற பெரியவருக்கு பாவம் இன்னைக்கு அவர் கேண்டிடேட் சுயேட்சையா நிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கே துரோகம் செய்தவர் ஒருவர், தூக்கு போட்டுகிறேன்னு சொன்ன ஒருவர், மத சார்பற்ற கூட்டணின்னு வச்சிருக்க இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பா மதத்தையும் கடவுளையும் பிரச்சாரம் செய்கின்ற பிஜேபி RSS கூட்டத்தில் ஏடிஎம்கே மினிஸ்டர் கலந்து கொண்டது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பிஜேபி இதுதானே உங்களுடைய கூட்டணி. வேற என்ன கூட்டணி வாழுதீங்க? அங்கிருந்து தேமுதிகவும் இங்க வந்துருச்சு. ஆகவே கத்துன்னு கத்துறது, காட்டு கத்துறது. ஒருத்தர் வந்து பாருங்க, நான் அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்கேன், இங்க அப்துல் கலாம் டால் லீடர், முன்னாள் குடியரசுத் தலைவர் படத்தை பார்க்கிறேன். ஜெயச்சந்திரன் அண்ணன் வீட்டில், எங்க விசிகாவினுடைய தலைவர் அவர் திருமா வழி வந்தவர் அண்ணன் வீட்டில் பார்க்குறேன் அப்துல் கலாம் அவர்கள் படத்தை. எவ்வளவு பெரிய நமக்கு கிடைச்ச பெரிய சயின்டிஸ்ட். அப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் என்ன விரும்பினார்? உயர் கல்வியை விரும்பினார், நதிநீர் இணைப்பை விரும்பினார், கங்கை காவேரி இணைய வேண்டும் என்று அதை முற்றிலுமாக செயல்படுத்த வேண்டும் என்று துடித்தார். அவர் கனவு கண்டாராம். அந்த கனவு வந்து அதே மாதிரி அந்த கனவை வந்து ஸ்டாலின் சரி பண்றேன்னு சொன்னாராம். எனக்கு ஒரு ஆசை, இங்க கனவு. என்ன கனவுன்னா நயன்தாரா வேணுங்கன்ற அவர்தான். இவன் தான் அதிமுக முன்னாள் அமைச்சர். இவனை மிஞ்சி ஒருத்தர் புடவை கொடுக்குறீங்களே, ஏன் பாவாடை கொடுக்குறதுன்ற கொள்கை பாருங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் மேனிபெஸ்டோ. தேர்தலில் மேனிபெஸ்டோ, தேர்தலுடைய நாம்ஸ் இவங்க கட்சி இது. அவரு பாவாடை ஏன் கொடுக்கலங்கிறார். ஒன்று ரெண்டாச்சு, ஒரு படி மேல போயிட்டார். இப்ப கேஸ் போட்ட முன்னாடி இப்படின்னு துடிக்கிறார் பழனிசாமி. நேற்று வந்திருக்கு, இறுதி தீர்ப்புக்கு போயிருக்கு. அதை அவங்க டிவியில பொய்யா போட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போட சொல்றேன், சில டிவி விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒரு 1-2 டிவி விலைக்கு வாங்கிட்டு தவறா எழுத வைக்கிறாங்க.
பழனிசாமி 20க்கு மேல வர முடியாது. அப்புறம் பழனிசாமி இன்னொரு இடத்துல போய் என்ன பேசுறாரு, வெள்ளம் வந்து கொரோனான்னு சொல்ல வர கொரோனா வந்தது, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, மழை பெய்ந்தது, எல்லாமே என் ஆட்சியில் நடந்தது. நல்லவர் இருந்தால் தான் இதெல்லாம் வராது. நீ அயோக்கியனால ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது. இப்போ கேஸ் போர்ட்டபிலிட்டி மாற்றி பேசி பார்க்குறேன். அடுத்து அவர் பையன் இந்த சனியா, ஐயோ சும்மாவே இருக்க மாட்டேங்குது என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவரை போய் சொல்றாரு, இது இப்போ பாலிடையில் குடிச்சப்பயே செத்து போயிருக்கணும். என்னங்க வரமுறை இல்லாம அநாகரிகத்தோட உச்சிக்கு போய் இப்படி ஒரு தேர்தல் பரப்புரையா? ஊர் கத்துறது, மதுரைக்கு வந்து பார், இங்க வந்து பார், வா வா அப்படின்னு தொண்டைக்கிடி. நான் விசாரிச்சதுல 60-70 ஸ்பீக்கர் காலியா போயிடுச்சான். எந்த ஸ்பீக்கரையும் விடுறது இல்லை. அவன் ஸ்பீக்கர் வைக்கிறவன் பயப்படுறான். அந்த கத்துற என்னது கத்துற நீ ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோ. ஒரு சில ஊடகத்தை வச்சு தூக்கி நிறுத்துறவன எப்படியாவது வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நடக்காது தம்பி பழனிசாமி, நீ நினைக்கிறதுலாம் நடக்காது. அப்போ அந்த அம்மா காலில் விழுந்த வந்த முதலமைச்சரான, அப்புறம் ஒரு எதிர்கட்சி தலைவரான, இப்ப எதிர்கட்சி தலைவர் நீ ஆக முடியாது. அது நடக்காது. மக்கள் ஏமாந்துடாதீங்க. ஏதோ பழனிசாமி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறார். பழனிசாமி ஃபீல்டுல இல்ல. ஆகவே பழனிசாமிக்கு தப்பி தவறி ரெட்டையில தீய சக்தி இருக்கு, ஓட்டிக்கிட்டு போட்டுறாதீங்க. இப்ப வேற வழியே கிடையாது. கூட்டணி இந்த முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இந்த அவருடைய தலைமையில் இருக்க கூட்டணி இந்தியா கூட்டணிக்கும் அங்க இருக்க இந்தியாவுக்கும் தான் போட்டி. அதுதான் நம்ம கருத்தில் சொல்லணும். கொஞ்சம் ஏமாந்தா கூட ஜாதி பேர், கடவுள் பேர், மதத்தின் பேரை சொல்லி தமிழ்நாட்டை தந்தை பெரியாரும் பேர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலைஞரும் அம்மாவும் இப்பொழுது மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நடத்துகின்ற இந்த திராவிட பாரம்பரியத்தை ஒழிக்க முற்படுவார்கள், செய்வார்கள். இதுதான் இன்னைய விஷயம். ஆகவே பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். அதனால அந்த திருப்பி எதிர்கட்சி தலைவர் கனவே காணாத நீ எதிர்கட்சி தலைவரால வரவே முடியாது. இதுதான் கடைசி தேர்தலா இருக்கும் பழனிசாமிக்கு. இந்த தேர்தல் முடியும், ஏடிஎம்கே சீட்டெல்லாம் குறைஞ்சி நிற்கும், இங்கே ஒரு புரட்சி வெடிக்கும். அதுக்கு நாங்க ஒரு காரணமா இருப்போம், அமைவோம் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். எதை கேட்கறத கேள்வி. செங்கோட்டையன் உள்ளிட்ட எல்லாருமே ரொம்ப ஒரு அநாகரிகமா திட்டாரு. அது என்ன காரணத்தினால இந்த அளவுக்கு அவர் பேசுறாரு? ரொம்ப கேவலமா இறங்கி பேசுறாருங்க. முதல்வர் செத்து போகணுன்றாரு, துணை முதல்வர் செத்து போகணுன்றாரு. ஒருத்தன் பாவாடை கேட்கறான், ஒருத்தன் நயன்தாராவை கேட்கறான். இது என்ன தேர்தல் பரப்புரையா? நீங்க கேட்ட மாதிரி செங்கோட்டையில கண்ணா அப்படின்னு வான்றாரு. அந்த செந்தில் பாலாஜிய பொழந்துட்டாங்களாம். லாங்குவேஜ் பாருங்க. நான் முதல்ல போய் இங்கேயே படிச்சுட்டு வா ஸ்கூல்ல போய் சனிங்க. இல்ல பொழந்துட்டாங்கன்னா என்ன, பைபாஸ் சர்ஜரி செஞ்சுட்டு இருக்காரான் அவரு. உன்னை பொழந்துட்டாங்க தம்பி, உன்னை முடிச்சிருவாங்க தம்பி உன்னை முடிச்சிருவாங்க கம்ப்ளீட்டா. ஏமாற போற நீ? யாரும் ஏமாறது? மக்கள் ஏமாற மாட்டாங்க, உனக்கு ஓட்டும் போட மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், கொங்குல இருந்து ஒரு 4 சீட் வருது, நீ எழுதி வச்சுக்கோ. அதை விட்டா இங்கேயும் வராது. நான் கிளியரா உங்களுக்கு விவரிச்சு சொல்லிட்டேன். இது கேவலமான பேச்சுங்க. இந்த பேச்சுக்களை நீங்க கன்சிடர் மக்கள் ரொம்ப வெறுப்பா இருக்காங்க. படிச்சவங்க காட்டு கத்துறது, இவ்வளோ கத்துறது இல்லை. கண்ணா பின்னாடி கத்திக்கிட்டு போய்கிட்டே கத்தி ஒழிய போற அரசியல் இருந்தவர். அதிமுக கூட்டணி 210 இடங்கள் வெற்றி சொன்னாரு. திமுக கூட்டணி எவ்வளவு இடம் சமைக்கிறது? சார் பழனிசாமி இங்க பிக்சர்லயே இல்ல. நான் சொல்லிட்டேன், சிங்கிள் டிஜிட்ல போய் முடியும். நீங்க அதை தூக்கி பிம்பத்தை கட்டுறாங்க. நான் அந்த தொலைக்காட்சி பேரை சொல்ல விரும்பல. நம்பர் 1 நம்பர் 2 தொலைக்காட்சியா இருக்காது. அதுதான் தூக்கி நிறுத்துது. அந்த தொலைக்காட்சி மன்னிப்பு கேட்டது போன தேர்தல் தவறான ரிசல்ட் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு. ஆகவே தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் எப்பயுமே தொலைக்காட்சி பத்தி தவறா பேசுறேன். ஆனா தவறான கருத்தை கொண்டு போய் நிறுத்தி பழனிசாமி பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஆகவே ஓபனா சொல்றேன், நியூஸ் 7 அவருடைய பேச்சு தான் கேட்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டார். ஆகவே இப்போ பிம்பத்தை ஏற்படுத்துவது, இவர் இருக்கிற மாதிரியும் வர மாதிரியும் அப்படியே எதிர்கட்சியா வந்துடுற மாதிரியும் ஒன்றும் நடக்காது. ஆகவே இதுதான் இறுதி தேர்தல். அவர் அங்கேயே ஸ்ட்ரகல் ஆகிட்டு இருக்காரு சார். எடப்பாடியிலே ஸ்ட்ரகல் ஆகிறாரு. அவன் வேற கேண்டிடேட்டை போட்டு விஜய் அறிவிச்சிட்டு இப்போ உங்களை மாட்டிக்கிட்டார் எக்கச்சக்கமா. அந்த கேண்டிடேட்டை தூக்கிட்டார், இவர் தான் தூக்கிட்டார். அந்த கேண்டிடேட்டை தூக்கிட்டு போய் வச்சுட்டார். ஸோ இது மாதிரி வேலைகளை செய்வதால் இங்கே வெற்றி பெறவே முடியாது. இப்போ பேசும்போது கோட்டை மைதானமா என்ன மைதானம், போஸ் மைதானத்தில் பேசும்போது நீங்க அம்மா இருக்கப்போ எப்போ 11 இருந்து 21 வரைக்குமா அதுல சொல்றாரு. 11 இருந்து 21 வரைக்கும் நீங்க தோக்கலையா அப்படிங்கிறாரு. அம்மா இருந்த காலையா வெற்றி தான். தலைவரும் அம்மாவும் விட்டாலும் திரும்பி பிடிச்சிருவாங்க. கலைஞரோட ஒரு போராட்டம் இருந்துச்சு. நீ ஆட்சிக்கு வந்து முன்னாடி எங்க கலைஞர் இருந்தாரு?
அம்மாவோட ஏன் ஒன்றை ஒப்பிட்டு பேசுற? உனக்கு அவங்களுக்கும் எங்கேயாவது எட்டுமா சொல்லு பார்ப்போம். அது மாபெரும் தலைவி. ஆகவே அவங்கள பத்தி ஏன் பேசுற? கலைஞரை பத்தி ஏன் பேசுற? நாட்டிய முதலமைச்சர் சொல்றார், இறந்து போனவர்களை பற்றி நான் தவறாக பேசுவதில்லை, நான் பேச மாட்டேன். அதனாலதான் ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவு கொடுத்து நாங்கள் நிக்கிறோம் கூட. ஆகவே எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இங்கிருந்து எந்த பெனிஃபிட்டும் திமுக கேட்டுட்டு வந்து நான் இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இல்லை, எல்லா இடத்துக்கும் போயிடுறேன். நைட்டு பெருந்துறையில் இருந்த அருமைக்குரிய அண்ணார் தோப்பு வெங்கடாச்சலத்துக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன். சித்தரசு பண்ண நேரம் சுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு கலர் நேரம் தெரியும். இப்போ நேராக கள்ளக்குறிச்சி போறோம், அங்க ராலி ஸ்டார்ட் பண்றோம், நானும் ஜெயச்சந்திரனும். ஆகவே இப்படிதான் போயிட்டு இருக்கு சார். இப்ப இந்த தொகுதி மறுவரையறை தீர்மானம் தோல்விக்கு பிறகு ஸ்டாலின் வந்து குரல் கொடுத்தாரு, போராட்டம் நடத்தினாரு, இப்ப அது தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு திமுகவோட வாக்கு வங்கி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வாக்கு வங்கி அதிகரிக்கும். இங்க இந்த வார் பிட்வீன் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே, பாரதிய ஜனதா கட்சிக்கும் நமக்கு தான் போட்டி இங்க. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்கள் எதிராக பார்க்கிறார்கள், எதிரியாக பார்க்கிறார்கள். இவர் கெட்ட இவருடைய ராங் கால்குலேஷன்ல போய் சேர்ந்தார் பழனிசாமி. இப்ப மோடி படத்தையும் மற்ற இடத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஓட்டு கேட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், சேஞ்ச் ஆகிறார் தொகுதி. வானதி சீனிவாசன் பயந்துட்டு ஓடுறாங்க இன்னொரு இடத்துக்கு. ஸோ இதுதான் நடக்குது. ஆகவே எல்லா இடத்துலையும் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்படி நீ செத்துப்போ, நீ செத்துப்போ, புடவை கொடு, பாவாடை கொடு, இப்படிலாம் பேசிட்டு அலைகின்ற காட்சியை பார்க்கிறோம். அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது சரித்திரத்தில் கிடைத்த வெற்றி. 2/3 மெஜாரிட்டி வேணும், இல்லை மோடியுடைய தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. அது மாபெரும் வெற்றி. இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி தலைமையில் அமைந்திருக்க கூட்டணி இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை 40 இடங்களை வெற்றி பெற செய்து அதற்கு எதிர்ப்பாக வாக்களித்து இதை தோற்கடிச்சார். அது நிச்சயமா தேர்தலில் ஓட்டுகள் கூடும், வாக்குகள் சேரும். மகளிர் மசோதா முடக்கப்பட்டதுனால வந்து திமுக கூட்டணி வந்து பெண்களுக்கு எதிரான ஏற்கனவே பல தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினப்போ படசுல இந்த மகளிர் தீர்மானத்தை அப்படியே நிறைவேற்றிருக்கலாமே மோடி. இதோட ஏன் ஜாயின் பண்ணி கொண்டு வராரு? எவ்வளவு மகளிருக்கு இவங்க இடம் ஒதுக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஒரு வானதி சீனிவாசன் தானே தெரியும், கேண்டிடேட்டா போட்டாங்க. இவங்க என்ன சார் மகளிரை பத்தி பேசுறது? 50%, 69% அம்மா, அப்புறம் 50% இடம் ஒதுக்கீடுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போயிருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆகவே மகளிரை பற்றியோ இந்த இப்ப என்ன அவசரம்? இந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல, தமிழ்நாட்டில், கேரளாவில், புதுச்சேரியில் இப்படி தேர்தல் நடக்கிற நேரத்தில் இந்த மசோதாவை யார் எடுத்துட்டு சொன்னா? மசோதா தோற்கடிக்கப்பட்டது. ஆக இந்த ஆட்சி இருக்குமா? மத்திய அரசு மோடி ஆட்சி இருக்குமா இருக்காதாங்கிறது சந்தேகம் தான். சேலமெல்லாம் ஒன்றும் வராதுங்க. சேலமெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நான் கொங்கு மண்டலத்தை 3-4 சீட் சொன்னேன், அதுல சேலம் இல்லை. கோட்டை கோட்டைன்றாரு. அது கோட்டைங்க. அந்த கோட்டை திமுக ஆட்சி செய்தாலும் சேலத்தை பொறுத்தவரை அதிமுக தான் ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. பாவம், இன்னும் அந்த கனவுலயே இருக்காரு. பழைய பாட்டில கொள்ளடிக்கிறது, தங்கமணியை வச்சு பிடபிள்யூடி ஹைவேஸ்ல கொள்ளடிக்கிறது. அந்த கால்குலேஷனை வீட்டுல உட்காந்து போடுறாருல, இத்தனை 1000 கோடி போயிட்டு இருக்கு, வரமாட்டேன், இது எங்க திமுக காரன் எடுத்துக்கிறான்ற வைத்தறிச்சல்ல பேசுறாரு. முதல்ல மாதிரி கோட்டை மைதானமே சேலத்தில் இல்லை, அதே மறந்துட்டாரு. கோட்டையும் மைதானமும் சேலத்தில் இருந்தது, எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தா ஏன் ஒரு வார்டுல தோத்தாரு சார்? ஏன் வார்டுல தோத்தாரு? இன்னைக்கு பேசுறாரு 51% உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது. உங்ககிட்ட தான் இருந்து ரெட்டையில 49 தான் வந்தேன். அதுக்கு பின்னாடி 3 வருஷம் தேர்தலே நடத்தல. நகராட்சியில் 0, மாநகராட்சியில் 0, எல்லாத்துலயும் 0. ஆட்சி போச்சு, 40 சீட்டும் போச்சு, 10 தோல்வி. பழனிசாமி ஆட்சி. இப்ப எங்க இருந்து ஜெயிக்கிறது? இப்ப நீ கேவலமா அசிங்கமா பேசிட்டு இருக்கிறது ஜனங்க மத்தியில் அருவருப்பை ஏற்படுத்திவிடும். யாராவது ஒரு எதிர்ப்பலை அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா வரும் 5-10%. ஏன்னா முதல்வர் இவர் விடிய அரசு விடியறதுக்கு முன்னாடி 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல. அப்ப இவர் சொன்னது பொய்யாச்சு. 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னாரு. அவர் தூக்கி 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு மகளிர் உதவி தொகையில. இன்னொரு 1000 ரூபாய் படிப்புக்காக கொடுத்துட்டாரு. அவர் முடிஞ்ச வரைக்கும் எதையோ பண்ணிட்டு இருக்காரு. இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ். நான் அப்போ பண்ணும் பொழுது அம்மாவை பார்க்குறேன். அம்மா வழியில் அதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த இண்டிவிஜுவலா என்ன பண்ணார் 4.5 வருஷத்துல மக்களுக்கு? ஒரு தாலிக்கு சிஸ்டம், ஒரு லேப்டாப் கொடுத்தது, இது மாதிரி தனியா 5000 அக்கௌண்ட்ல போட்டது. எதையாவது பழனிசாமி சொல்லுங்க பாக்குறேன். வெறும் ஊழல் கேஸ், இன்னும் தோண்டி எடுக்கப்படாத கொடநாடு கேஸ் தான் பண்ணி. சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்தத உதயநிதி தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. ஆனா சசிகலாவே அதை வரவேற்று பேசுறாங்க.
உதயநிதினு சொன்னீங்க. துணை முதல்வர் ஒரே போட்டோவை வச்சு தேர்தலையே முடிச்சிட்டாரு. ஒரே போட்டோவை கையில வச்சுட்டாரு. அதனாலதான் இந்த சனியை செத்து ஒழிய மாட்டேன்னு வார்த்தைகள் வருது. நீ போய் காலில் விழுந்துட்டு எழுந்திருக்கவே இல்லை, தவழ்ந்து விழுந்து போய் காலில் விழுந்து இப்ப எதுக்கு பேசுற? அந்த அம்மாவுக்கு ஒரு 8 வருஷம் கழிச்சாவது இப்ப ஞாபகம் வந்துச்சு. இப்ப வெளியில வந்து அது பேசுற வரைக்கும் நியாயம்தான். ஆகவே ஏதோ ஒரு புது முடிவு எடுத்து போயிட்டு இருக்காங்க. இதை அப்பயே எடுத்திருந்தா நல்லா இருக்கும். நீ உதயநிதினு சொன்னதுக்கு நன்றி. அந்த ஒரு போட்டோவையே தேர்தல் பிரச்சாரத்தை அவர் முடிச்சிட்டாரு, வெறியத்தையே முடிச்சிட்டாரு. அதுல ஒன்றும் தாங்க முடியாம துடிக்கிறாரு. இந்த காலில் விழுந்ததை நினைச்சு ஒரு சில வீட்டில் இருக்கவங்களே ஒத்துக்கிறாங்களோ இல்லை, இந்த காலில் விழுந்த போட்டோ இதுதான் உண்மை. ஆகவே பொதுமக்களுக்கு வேண்டுகோள், ஜாக்கிரதையா இருங்க. மத சார்பற்ற கட்சிகளை தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள். தவறி கூட நீங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் எப்பயும் போடுவோம்னு போட்டுறாதீங்க. அந்த சின்னம் தீய சக்தி கையில், எடப்பாடி கையில் இருக்கிறது. எடப்பாடி எங்கேயும் வெற்றி பெற மாட்டார் என்பதையே மனதில் கொள்ளுங்கள்.